வாங்க பேசலாம் யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது எல்லாமே அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி அங்கே போய் வாங்க வேண்டாம், வீட்டில் இருந்தே வாங்கி நாளைக்கு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரமே வாங்கி வச்சுக்கோங்க. தேங்காய், மாலை, பூ, பழம், வெத்தலை பாக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாமே நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ, என்ன செய்ய உங்களால் முடியுமோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. அதுக்காக சமையலும் நைட்டே பண்ணிவிடுவா, பொங்கலே நைட்டு வச்சுருவான்னா கேட்காதீங்க. கெட்டு போகாத பொருள் மாலையெல்லாம் வாங்கி நைட்டில் வீட்டில் வச்சுட்டு ஒரு வெல்லம் வாங்கி வச்சுக்கோங்க. வெள்ளைக்கட்டி உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சின்னதாக கூட வாங்கி வச்சுக்கோங்க. போகும்போது காலையில் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பொங்கல் வைக்கலாம். இப்போ எனக்கெல்லாம் கால் மடக்க முடியாது, என்னால் கோவிலில் மடக்கி உட்காந்துலாம் காலில் பொங்கல் வைக்க முடியாது. அதனால் நான் வீட்லேயே பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போய் பொங்கலுக்குன்னு தனி பாத்திரம் வாங்கி வைக்கிறவங்களும் வைக்கலாம். இல்லையா, வீட்டில் இருக்கிற பாத்திரத்தையே பொங்கல் வைக்கலாம். குக்கரில் கூட இப்போ பொங்கல் வைக்கிறாங்க. நமக்கு தேவை பொங்கல், சாமியாக சாப்பிட போகிறாங்க, நம்ம தான் சாப்பிட போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடு வாசலை சுத்தம் பண்ணி உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் சாமிக்கு எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துகிட்டு போங்க. ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. கோயிலுக்கு போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா இந்த வெல்லம், அதை அங்கே ஏதாவது ஆறு குளம் இருந்தால் அதில் கரைச்சிருங்க. இந்த வெல்லம் கரையிற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் கரைஞ்சி போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படி அங்கே ஆறு குளம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அங்கே இருக்கிற யாருக்காவது இந்த வெள்ளத்தை தானம் பண்ணிவிடுங்க. அந்த கோயிலோட ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சுக்கோங்க, பூஜை ரூமில். அது ரொம்ப நல்லது. அம்மனோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை. ஒரு கைப்பிடி அளவு மண்ணை கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க. கூடுமான வரைக்கும் அந்த கோயிலில் போய் அங்கே போய் நாங்கள் வாங்குகிறோம் அப்படிலாம் இல்லாமல் வீட்டிலேருந்தே வாங்கி எடுத்துகிட்டு போங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனை நம்ம கும்பிட போகும்போது நல்ல எண்ணத்தோடு போங்க. இந்த பொருளெல்லாம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். கோபங்கள், இந்த பொறாமை அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கங்க. சிரித்த முகத்தோடு கொண்டு போய் வைங்க. அவசரமாக வேர்வையில் வேலை, டைம் ஆகிப்போச்சு வேலை செஞ்சுட்டு கோபத்தில் கொண்டு போய் சாமிக்கு விளக்கேற்றாதீங்க. சந்தோஷமாக விளக்கேற்றுங்க. உங்கள் குலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விளக்கேற்றுங்க. முடிஞ்சவங்க செய்யுங்க, முடியாதவங்க நீங்கள் வீட்டில் இருந்தே அந்த தெய்வத்தை மனசார நினச்சிங்கன்னா நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். மாலாவுக்கும் கிடச்சிது. அந்த நம்பிக்கையில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம்.